Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையை தூர்வார மத்திய அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி பெற தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளாததால் திட்டம் கிடப்பில் உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட பாசனதாரர் சபை தலைவர் வின்ஸ் ஆண்ட்ரோவுடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மக்களின் ஜீவ ஆதாரமாக விளங்கும் ஒரு அணை பேச்சிப்பாறை அணை. இந்த அணை கட்டப்பட்டு தற்பொழுது 117 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் இந்த அணையை கட்டிய பொறியாளர் துறை அவர்களின் நினைவு தினத்தையும் அதே போன்று அணையை கட்ட பேருதவியாக இருந்த மன்னர் ஸ்ரீ மூலம் திருநாள் அவர்களின் ஜெயந்தி விழாவும் இன்றைய தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் அலெக்சாண்டர் மிஞ்சந்துரை அவர்களின் நினைவிடத்தில் ஒவ்வொரு அமைப்பினரும் சரிதான், அதே போன்று விவசாயிகளும் தற்பொழுது புகழஞ்சலி என்பது செலுத்தி வருகின்றனர். நம்ம அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்மோடு மாவட்ட நீர்ப்பாசனத்துறைதாரர் சபை தலைவர் வின்ஸ் ஆண்டோ இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். நூற்றாண்டை கடந்த இந்த பேச்சிப்பாறை அணையை கட்டியதன் மூலம் கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவுக்கும் சேர்த்து சுமார் 1 லட்சம் ஏக்கர் பாசனப்பரப்பு பயன்பெற்று வருகிறது. இந்த அணையை கட்டிய திருவிதாங்கூர் மகாராஜா ஸ்ரீமூலம் திருநாள் அவர்களுடைய பிறந்த தினமும், அணையினுடைய முதன்மை பொறியாளராக இருந்து பணிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்த பொறியாளர் அலெக்சாண்டர் மிஞ்சன் அவர்களுடைய நினைவு தினமும் இங்கு எங்களால் அனுசரிக்கப்படுகிறது. அதற்காக நாங்கள் புகழஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ கடைவரம்பு பகுதிக்கு இந்த அணையிலிருந்து தண்ணீர் என்பது கிடைக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே விவசாயிகள் பல்வேறு கடைவரம்பு பகுதிக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இங்கே எப்படி அதை பார்க்குறீங்க? பேச்சிப்பாறை உட்பட இந்த கோதையாறு பாசன திட்டத்தில் இருக்கக்கூடிய அணைகளை பொறுத்த அளவில் அனைத்து அணைகளிலும் 30% அளவிற்கு தூர் நிறைந்திருப்பதால் தண்ணீர் கொள்ளளவு குறைந்திருக்கிறது என்று அரசாங்கத்தினுடைய அறிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தண்ணீர் கொள்ளளவு குறைந்தது மட்டுமல்ல, நீர் மேலாண்மையை முழுமையாக அரசு துறை அதிகாரிகள் மேற்கொள்ளாததால் அனைத்து கால்வாய்களும் சேதமடைந்து கிடக்கின்றன, முழுமையாக தூர்வாரப்படவில்லை. அந்த அடிப்படையில் முழுமையாக தண்ணீரை கடைவரம்புக்கு சென்று கொண்டு சேர்க்க முடியாமல் பெரும்பாலான கால்வாய்கள் தண்ணீர் சென்று சேராத நிலைமையில் உள்ளது. இப்போ பேச்சிப்பாறை அணையை பொறுத்த அளவில் 100 ஆண்டுகளை கடந்திருக்கு. இங்கும் தூர் வாரணும்னு சொல்லிட்டு பல்வேறு காலகட்டங்களில் விவசாயிகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த நிலைப்பாடு இப்போ எப்படி இருக்குது? அரசாங்கம் அதற்கு ஒரு பரிசீலனை என்பது செய்திருக்கான். அணையை தூர்வார வேண்டும் என்ற விஷயத்தை பொறுத்த அளவில் விவசாயிகள் மட்டுமல்ல, அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, பலரும் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக வேப்கோஸ் என்ற திட்டத்தின் மூலம் ஆய்வு செய்து இந்த அணையினை தூர்வாரலாம் என்று அந்த திட்டத்தை வகுத்தார்கள். அணையிலுடைய தூரை எடுத்து கரை வரை கொண்டு வருவதற்கு அரசு நிதியை செலவழிப்பதென்றும், கரையிலிருந்து மண் மணல் போன்றவற்றை விற்பனை செய்து அந்த நிதியை ஈடாக்குவதென்றும் திட்டமிட்டார்கள். ஆனால் 50 ஹெக்டேருக்கு மேற்பட்ட நீர்நிலைகளை தூர்வாருவதற்கு மத்திய அரசினுடைய மத்திய சுற்றுச்சூழல் கமிட்டியினுடைய அப்ரூவல் வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடு இருப்பதன் காரணமாக அந்த நிலைப்பாடை பெறுவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்யவில்லை. மத்திய அரசிடமிருந்து அது பெறப்பட்டதாகவும் தெரியவில்லை. ஆகவே அந்த திட்டம் கேள்விக்குறியாக உள்ளது. ஓகே, இப்போ தொடர்ச்சியாக மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாவட்டம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது விவசாயம் மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டும் விவசாயிகள் சொல்கிறாங்க. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? இந்த விவசாயம் குறைய என்னதான் காரணமாக இருக்குது? பசுமை குறைவதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள், மண்குவாரிகள், கல்குவாரிகள் என்ற பெயரிலும் பல்வேறு பெரிய அரசு திட்டங்கள் காரணமாக மரங்கள் அழிக்கப்பட்டதால் இங்கு மழை அளவு கூட குறைந்துள்ளது. மாவட்டத்தினுடைய குளிர்ச்சியான தன்மை மாறிவிட்டது. விவசாயத்தை பொறுத்த அளவில் அழிந்து கொண்டிருப்பதற்கு தண்ணீர் ஏற்கனவே கூறியது போன்று நீர் மேலாண்மை முழுமையாக செய்து கடைவரம்புக்கு தண்ணீர் வழங்காதது மட்டுமல்ல, வேலையாட்கள் பற்றாக்குறை, பல்வேறு ரியல் எஸ்டேட் கும்பல்களால் வயல்கள், முன்பகுதியில் இருக்கக்கூடிய வயல்கள் மூடப்படுவது என பல தரப்பிலும் நஷ்டங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருப்பதால் இந்த மாவட்டத்தினுடைய நெல் விவசாயம் உட்பட அனைத்து விவசாயங்களும் குறைந்து கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.